வெல்கம் மகளே. என் பேர் கபில். ஆல் ஐஸ் ஆன் ராஃபா. சினிமா செலிபிரிட்டில இருந்து கிரிக்கெட் பிளேயர் ரோஹித் சர்மா வரைக்குமே இந்த ஆல் ஐஸ் ஆன் ராஃபான்ற ஒரு பேசும் பொருளாக தாங்க இருக்கு. ராஃபா ராஃபான என்னன்னு கேட்டீங்கன்னா பாலஸ்தீன்ல இருக்க ஒரு பகுதி, சரிங்களா? இப்போ நான் ஒரு சின்ன சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாலஸ்தீன்ல வந்து ஒரு காசா நகரத்தை வந்து இஸ்ரேல் வந்து ராணுவம் வந்து தாக்கி அதை வந்து முழுமையா வந்து கைப்பற்றிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. காசான்ற நகரத்தையும் வந்து முழுமையா அழிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இஸ்ரேல் வந்து காசா பகுதி நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த இஸ்ரேல் வந்து நெருங்கி இப்ப கடைசியா, சரிங்களா, பாலஸ்தீன்ல இருக்க ஒட்டுமொத்த இடத்துல இருக்கு கடைசி இடம் தான் இந்த இது ராஃபா, சரிங்களா? அதாவது எகிப்துக்கு பார்டர்ல இருக்கு. பாலஸ்தீனுக்கு எகிப்துக்கு பார்டர்ல ஒரு சிட்டி இருக்கும்ல. இப்ப நம்ம வந்து தமிழ்நாடு பெங்களூர் பார்டர், அதாவது கிருஷ்ணகிரி ஓசூர் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க பார்டர் கிட்ட இஸ்ரேல் ராணுவம் கடுமையா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன நாட்டுல இருக்க ஒரு ஹமாஸ்ன்ற இனக்குழு, அதாவது அவங்க ஒரு குழு, சரிங்களா? அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய குழு, அவங்களுக்கும் தான் போட்டி. ஆனா வந்து இஸ்ரேல் வந்து அந்த நாட்டு மக்களை வந்து இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல இடத்துல இருந்து வந்து கண்டனம் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கரண்ட்ல வந்து உலகமே இது பேசுதுங்க. நான் மட்டும் பேசல, நம்ம இந்தியா மட்டும் பேசலங்க, அமெரிக்கா பேசுது, இங்கிலாந்து பேசுது, எல்லா நாட்டுல இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் இதை பத்தி தான் பேசுறாங்க. இன்க்ளூடிங் இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம யூடியூபர்ஸ் பேசலாம், இல்ல வந்து ஒரு செய்தியில வந்து விசாரிக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டி, அதாவது சமந்தாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், கிரிக்கெட் பிளேயர்ல இருந்து செலிபிரிட்டில இருந்து எல்லாருமே வந்து இதை பத்தி தான் பேசுறாங்க. இதே வந்து நிறைய பேர் வந்து டிபி வச்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியே வந்து இன்னமும் வந்து ஆல் ஐஸ் ஆன் ராஃபா இந்த ஸ்டோரி கூட இருக்கலாம், சரிங்களா? அப்படி என்னதான் நடந்தது ராஃபால? இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனைன்றது இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிரச்சனை வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 7 வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? அதாவது பாலஸ்தீன்ல இருக்க ஹமாஸ்ன்ற ஒரு குழு வந்து அது இஸ்ரேல் மேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் சும்மா ஓடுமா, அவங்க பதில் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து போன இயர் 2023 அக்டோபர் 7 ஸ்டார்ட் பண்ணது. இதுதான் ஃபர்ஸ்ட் இதான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து 1950 47 சம்திங் இந்த காலகட்டத்தில இருந்தே இந்த ரெண்டு நாடுகளுக்குமே பெரும் பிரச்சனையே தாங்க இருக்கு. அந்த வாக்கிய தகராறுன்னு சொல்லுவோம்ல, இந்த பிரச்சனை வந்து அப்பையிலேருந்தே வந்து இருந்துட்டு இருக்கு. இது இப்ப பெருசா வெடிச்சிருச்சு. அதாவது அக்டோபர் 7 2023 ஃபர்ஸ்ட் ஹமாஸ், பாலஸ்தீன்ல இருக்க ஹமாஸ்ன்ற ஒரு குழு, இவங்க வந்து ஒரு இஸ்லாமிய குழு, சரிங்களா? இந்த குழு வந்து இஸ்ரேல்ல இருக்க ஒரு பகுதி வந்து குண்டடி போட்டாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல்ல சும்மா இருக்குமா, அவங்க வந்து பதிலடி தாக்குதல் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேல் வந்து ஹமாஸ் இல்ல, இஸ்ரேல்ன்ற ஹமாஸ் குழு மேல தாக்குதல் நடத்துறன்ற பேர்ல ஒட்டுமொத்த பாலஸ்தீன்ல இருக்க எல்லா கண்ட்ரியுமே, எல்லா சிட்டிஸுமே வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா வந்து காசான்ற ஒரு நகரத்தை வந்து தரமட்டமாக்கிட்டாங்க. காசான்றது ஒரு சூப்பரான ஒரு நகரம்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த நகரத்தை வந்து தரமட்டமாக்கிட்டாங்க. அதுல தப்பி பிழைச்சி, அதாவது ஒட்டுமொத்த பாலஸ்தீன்ல இருக்க அந்த சிட்டில இருக்க மக்கள் எல்லாமே வந்து தப்பிச்சு காசாக்கு வந்தாங்க. அங்கேயும் வந்து இஸ்ரேல் வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து காசால இருந்து மிச்சம் மீது, அதாவது உயிர் பிழைச்சவங்க எல்லாம் வந்து ராஃபா. ராஃபான்றது ஒரு பார்டர், சரிங்களா? எகிப்துக்கும் பாலஸ்தீன்ல இருக்க ஒரு பார்டர். அங்க வந்து தஞ்சம் புகுந்த ஆரம்பிச்சாங்க. தஞ்சம் மீன்ஸ் அங்க வீடு கட்டிலாம் இல்ல. அந்த நீங்க வெளியே பார்க்கக்குள்ள வந்து டென்ட் கட்டி வாழ்வாங்கல்ல. இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு சில அந்த வட மாநிலத்தவங்க வந்து டென்ட் கட்டி வாழ்வாங்கல்ல. இப்ப வேலை செய்யறாங்களா, இப்ப வீட்டுல வேலை செய்யறவங்கள வந்து டென்ட் கட்டி அதுல வந்து இருப்பாங்களே. அந்த மாதிரி டென்ட் கட்டி ஒரு சில ஒரு ஒரு குடும்பமா வந்து டென்ட் கட்டி வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது ராஃபால, சரிங்களா? சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்ல, வேலைக்கும் போக முடியாத நிலைமை. ஏன்னா போர் நடந்துட்டு இருக்கு. எப்படி வந்து சாப்பாடு போக முடியும், இந்த மாதிரி போக முடியும்? ஸோ இதெல்லாமே வந்து நடந்துட்டு இருக்க வேலையில வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை, கடந்த சண்டே வந்து இஸ்ரேல் வந்து ராஃபான்ற நகரத்தை வந்து குண்டு போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எந்த நாட்டு மக்கள் ராஃபால வந்து நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு காசா விட்டு தஞ்சம் அடைஞ்சு இங்க வந்தாங்களோ அங்கேயே வந்து ஆபத்து வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து 100 பேருக்கும் மேல வந்து இறந்துட்டாங்க அந்த குண்டடிப்பட்டதுல. இது இந்த தரப்புல வந்து இஸ்ரேல் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? இஸ்ரேல் வந்து சும்மா முடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தாங்க. நாங்க வந்து நாட்டு மக்களை வந்து அழிக்கிறது எங்க நோக்கம் கிடையாது. ஹமாஸ்ன்ற இனக்குழுவை நாங்க வந்து முழுமையா வந்து அழிக்கணும், அதுதான் எங்களோட நோக்கம். அதாவது இது வரைக்குமே வந்து ஹமாஸ்ன்ற குழு இருக்கு இல்லைங்க. இப்போ வந்து இஸ்ரேல் இங்க இருக்கு, இஸ்ரேலுக்கு கீழே வந்து பாலஸ்தீன் நாடு இருக்கு, அதுக்குள்ளதான் ஹமாஸ்ன்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல. ஆக்சுவலா வந்து அந்த ஹமாஸ்ன்ற அமைப்பு வந்து அடியில வந்து இருக்காங்க, இதுக்கு மேல வந்து மக்கள் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மக்களை வந்து இது பண்ணிட்டாங்க. ஹமாஸ்ன்ற குழு வந்து இன்னுமே வந்து அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு அந்த நாட்டு மக்கள், பாலஸ்தீன்ல இருக்க மக்கள் தான் வந்து பாதிப்பு அடைய செய்றாங்களே தவிர ஹமாஸ்ன்ற இனக்குழு இருக்குல்ல, ஸோ அவங்க எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்த முடியல. அவங்க வந்து இன்னும் நல்லா தான் இருக்காங்க. ஆக்சுவலா இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ஹமாஸ்ன்ற குழு தான் வந்து அக்டோபர் 7 ஸ்டார்ட் பண்ணாங்க.
இப்போ வந்து சண்டே வந்து ராஃபா மேல போர் தொடுத்ததுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹமாஸ் அமைப்பு தான். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா சண்டே. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சாங்க, குண்டு போட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல வந்து ரஃபால இருந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. நாம நிறைய சொல்லலாம் சரிங்களா. இப்ப நாம வந்து இலங்கையில வந்து நடந்தது அதை பத்தி நம்ம பேசணும்னு நீங்க சொல்லுவீங்க. பட் வந்து அப்போ வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. இப்போ வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து அப்ப செய்தியில் தான் நீங்க கேட்க முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செய்தியில் தான் கேட்க முடியுமே தவிர நேரடியா நம்ம இந்த மாதிரி சோசியல் மீடியா மொபைல் யார்ட்டுமே இல்லை. இப்போ வந்து ஏன் பேசுறோம்னா நம்ம கிட்ட மொபைல் இருக்கு. இந்தியால வந்து எல்லாரும் இதை வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா வந்து பெரும் பிரச்சனையா கூட மாறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இப்ப நம்ம எல்லாருமே பேசணும். எல்லாருமே பேசினாதான் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். 7 மாசமா வந்து ஒரு போர் நடந்துட்டு இருக்கு, எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லை. நாமளும் வந்து கண்டுக்காம போயிட்டு இருந்தா எப்படி சரிங்களா. ஆக்சுவலா வந்து இலங்கையில வந்து இதே மாதிரிதான் இனப்படுகொலை நடந்தது சரிங்க. அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப ஏன் பேசணும்ட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. பட் அப்ப பேசுறதுக்கு முடியாது, ஏன்னா சோசியல் மீடியா இல்ல. இப்ப தனி நபரா வந்து நான் வந்து உங்ககிட்ட பேசலாம், இல்ல வந்து என்னை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து உங்ககிட்ட பேசலாம். அப்ப வந்து செய்தி மட்டும் தான், செய்தியில வந்து என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நம்புவோம். பட் இப்ப சோசியல் மீடியா நிறையவே இருக்கு சரிங்களா. சோசியல் மீடியால வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து உடனுக்குடன் தெரிவிக்கலாம். சோ இப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ரஃபா சரிங்களா, அந்த நாட்டு மக்கள் எந்த தப்பு பண்ணாங்க நீங்களே சொல்லுங்க. எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஹமாஸ்ன்ற ஒரு இனக்குழுவால இப்ப அந்த நாட்டு மக்கள் எல்லாமே வந்து இப்ப வந்து எங்க போறதுன்னு தெரியாம இருக்காங்க. எகிப்தோட எல்லையை மூடிட்டாங்க சரிங்களா. இந்த பாலஸ்தீனிற்கு ஒட்டுமொத்த எல்லையுமே வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த பாலஸ்தீன் நாட்டில் இருக்க எல்லா எல்லையுமே வந்து நம்ம இஸ்ரேல் ராணுவம் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சு பாதி வந்து கைப்பற்றிட்டாங்க. அதுவும் சேஃப் ஜூன்ன்ற இடம் தான், அதாவது கடைசி நிலையான ராஃபா சரிங்களா. அந்த சேஃப் ஜூனே இல்லாத அளவுக்கு நம்ம இஸ்ரேல் ராணுவம் வந்து எல்லாத்தையுமே வந்து பிடிச்சு கொன்று குவிச்சிட்டு வராங்க. அவங்களோட முக்கியமான நோக்கம் வந்து ஹமாஸ் அமைப்பினர் தான். ஹமாஸ் அமைப்பினரை நாங்கள் வந்து கைப்பற்ற வரைக்குமே இந்த போர் வந்து இன்னும் 1 வருடம் ஆனாலுமே இந்த போர் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஹமாஸ் அமைப்பினர் நல்லா சாதுவா என்ன பண்றாங்கன்னா மக்களை முன்னாடி விட்டுட்டு அவங்க வந்து கீழே இருக்காங்க. பட் ஹமாஸ் அமைப்பினர் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. அவங்க தான் இப்பயும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இதுவரை ராஃபா வரையும் வந்துருச்சு. இனிமேட்டுக்கு அந்த நாட்டு மக்கள் வந்து எங்கேயுமே போறதுக்கு வழி இல்லை சரிங்க. எல்லா பார்டருமே அடைச்சிட்டாங்க. அதாவது எகிப்து பக்கத்துல இருக்க எகிப்து பார்டர் எல்லாமே வந்து அடைச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பிரச்சனை சரிங்களா. ஒரு இதனால ஒரு நாட்டு மக்களுக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது. இதனால வந்து அந்த ஹமாஸ் அமைப்பினர் எதுவுமே வந்து பேசல. அதுக்கு இஸ்ரேல் வந்து தரப்புற என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா நாங்க வந்து ஹமாஸ் அமைப்பினர் தான் நாங்க குறி வைக்கிறோம். பட் வந்து நாட்டு மக்கள் வந்து நடுவில் இருக்காங்க, நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்தது இல்லைங்க, சண்டே வந்து இந்த இன்சிடென்ட் வந்து நடந்தது. அந்த இன்சிடென்ட்ல வந்து இஸ்ரேல் தரப்புல வந்து என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து குண்டு போட்டோம். அந்த குண்டு போட்ட இடத்துல வந்து ஹமாஸ் அமைப்பினர் ஏற்கனவே வந்து அங்க நிறைய குண்டு வைத்ததுனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது. நாங்க வந்து ஹமாஸ் அமைப்பினர் இருக்க இடத்துலதான் நாங்க வந்து குண்டு போட்டோம். ஆனா வந்து அந்த தப்பி தவறி அந்த ஹமாஸ் அமைப்பினர் அந்த இடத்துல வந்து அங்க வந்து குண்டுகள் ஏதோ வச்சிருக்காங்க. அதுல வெடிப்பட்டு செதறி 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலா வந்து இஸ்ரேலுக்கு இந்த வெடிகுண்டு வழங்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா சரிங்களா. ஸோ அமெரிக்காவோட சப்போர்ட்டோட தான் இஸ்ரேல் வந்து இவ்வளவு தூரம் ஆடுதான்னு சொல்லிட்டு சில கேள்விகள் கேட்கப்படுது. இதுக்கு வந்து அமெரிக்கா தரப்புல வந்து எந்த ஒரு பதிலுமே வந்து சொல்லப்படல. அமெரிக்கா தரப்புல வந்து ஒரு சில விஷயம் தான் சொல்றாங்க. அதாவது இஸ்ரேல் வந்து அதாவது எங்களோட எல்லைக்குள்ள வரல, அவங்க எங்களோட எல்லைக்குள்ள வந்துட்டாங்கன்னா நாங்க வந்து கண்டிப்பா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நாங்க போவோம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து வந்துட்டாங்க சரிங்களா. பாலஸ்தீனோட எல்லையும் வந்துட்டாங்க. இனிமேட்டுக்கு எங்க எல்லை இருக்கு நீங்களே சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் பாலஸ்தீன்றது ஒரு சின்ன நாடு, அதே மாதிரி இஸ்ரேல்ன்றது ஒரு சின்ன நாடு. பாலஸ்தீன் நாட்டுல சேஃப் ஜோன்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இது இஸ்ரேலே அந்த சேஃப் ஜோனே இல்லாத அளவுக்கு வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து தரமட்டமாக்கிட்டாங்க. இனிமேட்டுக்கு அந்த நாட்டு மக்களோட நிலைமை என்னன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுவரையுமே வந்து நடந்த விஷயம் இவ்வளவுதான் சரிங்களா. சண்டே வந்து இந்த அப்போ குண்டு போட ஆரம்பிச்சது ஹமாஸ் ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் ஆரம்பிச்சு ராஃபான்ற நகரத்தையே வந்து பாதி வந்து இது போட்டாங்க, தரமட்டமாக்கிட்டாங்க. அந்த ராஃபான்ற நகரத்துல மக்கள் வந்து பெரிய பெரிய வீடுகளோட இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த கவரை போட்டு அட்டை போட்டுலாம் வீடு வாழ்வோம்ல, அந்த கவர் தகர சீட்டு எல்லாம் போட்டு வாழ்வோம்ல. ஸோ அந்த மாதிரி துணியை வச்சு தான் வந்து குடும்பமே சரிங்களா. அந்த ஒரு ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்க வந்து ஆட்டு மந்தைகள் அந்த எதிராக இருக்கும் அட்டை மாதிரி போட்டு இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இருக்க எல்லாமே வந்து மக்கள் சரிங்களா. எங்கே ஃபர்ஸ்ட் பாலஸ்தீன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது தெற்குல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து கடைசியாக எல்லை கொண்டாங்க சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து காசாக்கு வந்தாங்க. காசால இருந்து இப்போ வந்து ராஃபா தான் நமக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்தாங்க. இப்போ அங்கேயும் வந்து குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து எங்கே போட போறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த நாட்டு மக்கள் எங்கே போக போறாங்கன்றது நமக்கு தெரியல. இவ்வளோ விஷயம் நடக்குது. பட் வந்து எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே எடுத்துட்டு இருக்காங்க.
பட் வந்து இஸ்ரேலை தாண்டி நம்மளால எதுவும் பண்ண முடியலையோ அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து அவங்களோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலோட குறிக்கோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாட்டு மக்களை வந்து அழிக்கிறதெல்லாம் கிடையாது. அமாஸ்ன்ற அமைப்பை வந்து முழுமையாக வந்து கைப்பற்றணும். அவங்க வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும். இதுக்காக அந்த நாட்டு மக்களில் பாதி பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து காசால வந்து தரமட்டமாக்கி அங்கே வந்து பல லட்சம் பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. ஆக மொத்தம் வந்து 7 மாசமா நடந்த இந்த போரில் லட்சக்கணக்கான உயிர் வந்து பறி போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து சண்டே நடந்ததுல 45 பேர், அதுக்கு அடுத்த நாளில் திரும்ப வந்து இஸ்ரேல் வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு 100 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? இவ்வளோ விஷயம் வந்து இந்த 7 மாதத்துக்குள்ள நடந்தது. அதுவும் கடைசி இந்த 4 நாட்களில் இன்னும் அதிக விஷயம் நடக்குது. ஸோ இன்னும் வந்து இது வந்து நிற்காது. சரிங்களா? இஸ்ரேல் வந்து இராணுவத்தில் மிகப்பெரிய பலம் வாய்ந்தது. என்னதான் வந்து அது வந்து சின்ன நாடாக இருந்தாலுமே வந்து நல்ல வந்து ஆயுதம் நிறைந்த நிறைய இருக்குது. பாலஸ்தீனை கம்பேர் பண்ணுறதோட வந்து இஸ்ரேல் கிட்ட அதிகமான ஆயுதம் இருக்கு. பாலஸ்தீன்ல ஹமாஸ்ன்ற அமைப்பு கிட்ட இருக்க அந்த ஆயுதங்களை விட. சரிங்களா? ஸோ பாலஸ்தீன் நாடு வந்து போர் தொடுக்கல. அங்க உள்ள அமைப்பு இருக்குல்ல, ஹமாஸ்ன்ற ஒரு அமைப்பு தான் வந்து போர் எடுத்து அங்க போயிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரையுமே நடந்த அப்டேட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து இஸ்ரேல் வந்து பாதி தூரம் வந்து நெருங்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இன்னும் வந்து அங்கே வந்து பிடிக்கிறதுக்கு எல்லா இடத்தையுமே அவங்க கைப்பற்றிட்டாங்க. ஹமாஸ்ன்ற அமைப்பை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த போர் வந்து படிப்படியாக குறையும். அதாவது இஸ்ரேல் தரப்புல வந்து இன்னொன்று சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் இருக்குல்ல, இஸ்ரேல் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஹமாஸ் அமைப்பினரை நாங்கள் வந்து ஒரு வருடம் ஆகி நாங்கள் வந்து பிடிக்க முடியல என்றாலும் நாங்கள் வந்து பிடிச்சிட்டு தான், அது வந்து 1 வருஷம் வந்து போர் நடந்தாலும் சரி, நாங்கள் வந்து போர் தொடுக்க நாங்கள் ரெடி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இன்னும் அப்டேட் வந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்றதை அதை நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சிடும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும். அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெயினிங் டாபிக் இந்த கேடி டாக்ஸ் கபில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரையும் லெட்ஸ் சில். டாடா பாய்.